ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீமை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இது ரொம்ப புது மீம் கூட கிடையாது, இது ரொம்பவே பழைய மீம் தான். அதாவது ஒரு ChatGPT கிட்ட போயிட்டு எத்தனை ஆர் இருக்குது ஒரு ஸ்ட்ராபெரியில் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது டிப்பிக்கலாக தப்பாக சொல்லும். ஸோ அந்த விஷயம் இன்னமும் அப்படி தான் இருக்கா? இன்கேஸ் அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை எப்படி எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் வந்து how many hours are present in strawberry போட்டேன். அண்ட் அது கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு there are 2 hours in strawberry அப்படின்னு சொல்லிச்சு. அகைன் இந்த ஸ்ட்ராபெரியில் 2 hour தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் போய் கேட்குறப்போ எனக்கு 5ல் 2 times கிட்ட வந்துட்டு 2 hours இருந்தது, மற்ற டைமில் 3 hours இருந்தது. ஸோ இது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச். அகைன் நீங்கள் போய் சர்ச் பண்ணி கேட்குறப்போ ப்ராபப்ளி அது 3 hour கொடுத்தா நான் ஃபேக் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 2-3 வாட்டி வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாட் இஸ் டுடே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஸோ ப்ராபப்ளி இதுக்கு வந்துட்டு ஏதோ அவேர்னஸில் ஏதோ ரொம்ப பழைய மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த லேட்டஸ்ட் மாடல் தான். அகைன் இந்த டைமில் இந்த டேட்டில் தான் இந்த ரெக்கார்டையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மாடல்ஸால இந்த ஒரு பேசிக்கான விஷயத்த சொல்ல தெரியல? இந்த மாடல்ஸ்லாம் இருக்கப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் ஏஐ வச்சே ரன் பண்ண முடியும், நமக்கு ஹியூமனே தேவை கிடையாது, அதுவும் டெவலப்பர்ஸ்லாம் தேவையே கிடையாது அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் பேசிக்கான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது பண்ணுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பார்க்கறதுக்கு நமக்கு முதல்ல we need to know about something called as tokenizer அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ டோக்கனைசர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிடில் மேன். ஓகேவா? ஸோ பேசிக்காக டோக்கனைசர் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் இருக்கா? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ப்ராம்ப்டை நம்ம ஒரு ஏஐ கிட்ட கொடுக்க போகிறோம். லெட்ஸ் சே இந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு ஏஐ இருக்குது. இந்த கேஸில் நம்மகிட்ட ChatGPT இருக்குது. ஓகேவா? ஸோ ChatGPT கிட்ட நம்ம போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாடலில் டேரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டை போய் அது படிக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல இங்கே போதும், இது டேரெக்டாக போகாது. அகைன் இது நமக்கு டேரெக்டாக இந்த ரிப்ளை பண்ணாது. இன்ஸ்டெட் இதில் நடுவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is something called as tokenizer அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடல்ஸ்க்கு LLMs அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்றது தெரியாது. இன்ஸ்டெட் அது ஒரு நம்பரை வச்சு தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணும். இது ஒரு ப்ரிடிக்ஷன் மிஷின். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வச்சு தான் அது வந்து வெயிட்ஸ் போகும். இதுதான் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம கொடுத்த அந்த ஒரு சென்டென்ஸ், அதாவது அந்த ஒரு ப்ராம்ப்ட்ஸ் how many are present in strawberry அப்படின்னு கொடுத்தது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டோக்கன்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். இந்த டோக்கன்ஸ் தான் இந்த மாடல் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப இது இந்த டோக்கன்ஸை கொடுக்கும். அண்ட் அந்த டோக்கனை தான் நமக்கு திரும்ப டெக்ஸ்டாக கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ இந்த டோக்கனைசர் 2 வழியிலையும் பார்க்கும். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை திரும்ப நம்பராக மாற்றுறது, அப்புறம் மாடல் கொடுக்கக்கூடிய நம்பரை திரும்ப நமக்கு டெக்ஸ்டாக மாற்றுறதும் பண்ணும். ஸோ இது என்ன டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நீங்கள் ChatGPTயோட டோக்கனைசர் சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயிலாக காமிக்கும். இந்த இடத்துல போனோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டோக்கனைசரில் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கான இது இருக்கும். நான் இந்த இடத்துல how many are in strawberry அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி 8 டோக்கனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 8 டோக்கனும் அகைன் இதோட டோக்கன் ஐடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு நம்பர்ஸாக வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது நம்ம அனுப்புகிற மெசேஜை கிடையாது, நம்ம அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட்டை கிடையாது. இன்ஸ்டெட் இந்த பர்டிகுலர் டோக்கன் நம்பர்ஸ் தான். திரும்ப இந்த மாடல் இந்த டோக்கன் நம்பர்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறத நம்ம திரும்ப கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்த மாடல்ஸு இந்த ஸ்ட்ராபெரின்ற வேர்டை பார்த்துச்சா இல்லை இந்த லெட்டர்ஸை பார்த்துச்சா? கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த நம்பர்ஸை தான் பார்க்குது. ஸோ இந்த நம்பர்ஸை தான் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் இதுக்கு எக்ஸாக்டாக அந்த எத்தனை ஆர் இருக்குது அப்படின்றதுல அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இது வந்துட்டு ஒரு பாஸ்ட்டில் நடந்தது, இந்த LLMs இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இப்போலாம் இதெல்லாம் இது கிடையாது, இதெல்லாம் நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. முன்னாடி இருந்த மாடல்ஸும் இப்போ இருக்க மாடல்ஸும் மோஸ்ட்லி எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்று கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா நல்ல வேர்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் தாண்டி எப்படி ஃபண்டமெண்டலாக ஒரு LLM ஃபஸ்ட்டு வந்தப்போ பர்ஃபார்ம் பண்ணிச்சோ இல்லை அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் டோக்கன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுது, இப்பயும் அதே மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணுது. பட் இதை வச்சு எப்படி ப்ரோ வந்துட்டு எல்லாம் வந்து கோட் அடிக்கிறானுங்க, கோட் டெவலப் பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் அதை சுற்றி இருக்க ஹார்னஸ், அதாவது அதை சுற்றி இருக்க அப்ளிகேஷன்ஸ். இந்த மாடல்ஸால் வெறும் பேச மட்டும் தான் முடியும், அதாவது டெக்ஸ்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம அதாவது டெவலப்பரோ இன்ஜினியர்ஸ் ஆன நம்ம எடுத்து அதை ஒரு ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாடல்ஸ் எதுவும் ரொம்ப பெருசாக ரெவல்யூஷனரியாக எதுவும் சேஞ்ச் ஆகல. வந்தது இது ஆக்சுவலாக ஒரு ரெவல்யூஷனரியான விஷயம் தான். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறமா பெருசாக மாறி இருக்கா, அடுத்த இவாலுவேஷன் வந்திருக்கா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. திரும்பவும் அது டெக்ஸ்ட் தான் இருக்குது, அதை சுற்றி இருக்க ஹார்னஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹைப் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அங்கே அதெல்லாம் கேட்குறப்போ என்னடா அது இவ்வளோ பண்ணுது அவ்வளோ பண்ணுது அப்படின்னா அது எதுவுமே அந்த மாடல் பண்ணல. அந்த மாடலுக்கு நம்ம கொடுக்குற பவர்ஸ், நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா என் சேனல் இன்னும் அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபீடுக்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் போயிட்டு ஸ்ட்ராபெரி வேறு ஏதாவது ஒரு வேர்டை போட்டு கேட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.